சிம்மராசிக்காரர்களுக்கு முருகன் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. என்ன பங்கு வகிக்கிறார் சார்? சிம்மம் அப்படின்னு சொன்னா தலைமை, தன்னம்பிக்கை, பெருமை. அது சில நேரங்களில் பார்ப்பவர்கள் கண்ணுக்கு தற்பெருமை மாதிரி தெரியும். பெருமை இருக்கும் இடத்துல தற்பெருமையும் இருக்கும், கலைகள் இருக்கும் இடத்தில் தற்பெருமையும் இருக்கும். முருகன் இருக்கும் இடத்தில் எல்லா செல்வங்களும் இருக்கும். முருகன்னா சாதாரண தெய்வம் இல்லைங்க, அழகும் அறிவும் ஆன்மீகமும் இணைந்த ஒரு சக்தி தான் முருகப்பெருமான். ஆக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளா இருக்க மாட்டாங்க, அந்த கூட்டத்தையே வழி நடத்தக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. அந்த தலைமை பண்பு இருக்கிறதுனால ராஜ்ய கிரகம், ராஜா கிரகம் என்று சொல்லக்கூடிய ஆதவனுடைய அம்சம் அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த பண்புகள் வருது. ஆனா இப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கே அறியாத ஒரு ஹிடன் ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அந்த பிரச்சனையை, மறைமுக பிரச்சனையை சிம்மராசிக்காரர்கள் சரி செய்வதற்குத்தான் இந்த படை வீடு. அதை சிம்மராசிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த முருகனை நம்புனாங்கன்னா, அந்த இடத்துக்கு போனாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு சரியாகும்.